வணக்கம். இன்றைக்கு செய்ய போகிற பலகாரம் பொரி உருண்டை. அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் விவர்ஸ். இன்றைக்கி நான் பொரி உருண்டை செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் பொரி எடுத்திருக்கேன். இந்த கப்பில் 3 கப்பு எடுத்திருக்கேன். விவர்ஸ், நான் வெல்லம் எடுத்திருக்கேன். நான் இதே கப்பில் 1 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். கோழியில் நான் 3/4 கப்பு தண்ணீர் எடுத்திருக்கேன். ஓகேவா? இப்போ நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். அது சூடு ஏறிச்சு. இப்போ நம்ம 1 கப்பு வெல்லத்தை இதில் நான் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு நான் தண்ணியாக 3/4 கப்பு தண்ணி ஊற்றுறேன்னா அப்போ இது நான் வடிகட்ட போகிறேன். அதனால் 3/4 கப்பு தண்ணி நான் இதை சேர்த்துக்கிறேன். இந்த கோழியில் 3/4 கப்பு தண்ணி சேர்த்துட்டு வெல்லம் நல்லா கரையிட்டோம். அதை இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை வச்சுட்டு இதை நம்ம வடிகட்டிடலாம். ஓகேவா? இப்போ நம்ம வடிகட்டிடலாம். வடிகட்டிட்டு திரும்பி நம்ம இதை பாவு பண்ண காய்க்கணும். ஓகேவா? இதை இப்போ நான் வடிகட்டிட்டேன். இதை திருப்பியும் நம்ம கட்டியாக பாவு காய்க்கணும். எப்படி நம்ம இப்போ கெட்டி உண்டிக்கெல்லாம் நம்ம பாவு காய்க்கிறோம், அந்த மாதிரி இதை கெட்டியாக கொண்டு வரணும். அப்போ தான் அந்த பொரி உண்டையில் நல்லா ஒட்டிக்கும் அந்த சீனி. அப்படி உங்களுக்கு வெல்லம் பாய்க்க விருப்பம் இல்லைன்னு சொன்னாக்கா நீங்கள் வெள்ளை சீனி கூட நீங்கள் பாய்க்கலாம். வெள்ளை சீனி இதே அளவில் வச்சு நீங்கள் செய்யலாம். ஓகேவா? நல்லா இந்த வெல்லம் நல்லா கொதிக்கிட்டோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், நல்லா பொங்கிடுச்சு. இந்த மாதிரி நம்ம பார்க்குறப்ப நம்ம ஒரு தண்ணி எடுத்துக்கணும். தண்ணி எடுத்துகிட்டு இதில் இப்படி போட்டு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஓகேவா? இந்த மாதிரி போட்டு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். பாருங்கள், நவராது தெரியுதுங்களா? இப்படி வச்சிங்களா அப்படியே கிராஸாக வரும். ஓகேவா? இப்போ பாருங்கள், அடுப்பை அவிச்சிடுங்க. பாருங்கள், ஓகேவா? பாருங்கள், இந்த மாதிரி வந்திருக்கும். ஓகேவா? பாருங்கள், இந்த மாதிரி பதம் தான். அப்படியே கிராஸாக இருக்கணும். அப்போ தான் நம்ம பொரி உருண்டை செய்கிறப்ப கணக்காக வரும். ஓகேவா? இப்போ பாருங்கள், நம்ம சொன்ன மாதிரி அந்த பாவு நல்லா கட்டியாயிடுச்சு. கல் மாதிரி இருக்கணும். அப்போ தான் இந்த பொரி உருண்டை போகிறப்ப சின்னாங்க இருக்கும். இப்போ நம்ம இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா? நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் பொரியை போட்டுட்டு அந்த சீனியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன செய்யணும், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு சீனியை. இப்போ நம்ம என்ன செய்யணும், உடனே பிடிச்சிடணும். சுட சுட பிடிக்கணும். இல்லைன்னா ஆறி போச்சுன்னா உங்களால் பிடிக்க முடியாது. ஒரு மாதிரி அரிசி மாதிரி நமுத்து போயிடும். அதனால் உடனே பிடிச்சிருங்க. சூடாக தான் இருக்கும். நம்ம தான் கொஞ்சம் கவனமாக பிடிக்கணும். இப்போ நம்ம என்ன செய்ய போனால் கையில் எண்ணெயோ இல்லை தண்ணி எது வேணுமா போட்டுக்கலாம். ஏன்னா இது ஒட்டும். அதனால் கையில் எண்ணெய் இல்லைன்னா தண்ணி எது வேணுமாலும் இங்கே போட்டுக்குங்க. ஆனால் கவனம், சூடாக இருக்கும். ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் கையில் 2 கைட்டு எண்ணெய் தடவிக்கிட்டேன். அப்போ தான் கையில் ஒட்டாது. அதுக்கு தான் நான் எண்ணெய் தடவிக்கிட்டேன். எண்ணெயும் தடவிக்கலாம், தண்ணியும் போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம சுட சுட பிடிக்கணும். கை சூடாக தான் இருக்கும். நம்ம தான் கொஞ்சம் கவனமாக பிடிக்கணும். சூடாக இருக்கும், கவனமாக பிடிச்சிக்குங்க. நம்ம உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அது தகுந்தாப்பில் இப்படி அமுக்கி விடுங்க. சூடாக இருக்கும், பார்த்துக்குங்க. ஓகேவா? உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் வேணுமோ, எவ்வளோ பெருசு வேணுமோ அது தகுந்தாப்பில் போட்டுக்கங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? நான் இன்னொரு டிப் செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? எடுத்துக்கங்க. கையில் நல்லா இப்படி கையில் பிடிச்சி அமுக்கிக்குங்க. சூடாக இருக்கும், பார்த்துக்குங்க. எனக்கு கையில் பிடிக்க ரொம்ப சூடாக தான் இருக்குது. இருந்தாலும் நீங்களும் கொஞ்சம் கவனமாக இது சுட சுட பிடிச்சா தான் கணக்காக வரும், இல்லைன்னா வராது. ஓகேவா? பாருங்கள், இந்த மாதிரி செஞ்சிட்டே வாங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் மொத்தம் 7 உருண்டை செஞ்சுருக்கேன். பாருங்கள், கிராஸாக இருக்குது. பாருங்கள், தெரியுதுங்களா? ஏன்னா இது சுட சுட பிடிக்கணும். ஆறி போட்டு பிடிச்சிங்கன்னு வச்சுக்கிங்களா, அப்படி அரிசி நமுத்து போன மாதிரி இருக்குமா, அந்த மாதிரி ஆயிரும். அதனால் சுட சுடையே நீங்கள் பிடிச்சாதான் கணக்கு அந்த மாதிரி கிராஸாக வரும். சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.
பிள்ளைங்களுக்கெல்லாம் கடையில் வாங்கி கொடுக்குறது நம்ம சொந்தமாக செஞ்சோமா இன்னும் நல்லாயிருக்கும். ஓகேவா, இப்போ ரெடி ஆயிடுச்சு. சுவையான பொரி உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.